السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، حمدا كثيرا طيبا مباركا فيه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم في العالمين إنك حميد مجيد. கண்ணியத்துக்குரிய கௌரவத்துக்குரிய உலமாக்களே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனிதமான ரபியுல் அவ்வல் மாதத்தின் 3வது பிறை அடைந்திருக்கிறோம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதம் முழு ஆலத்தாருக்கும் அல்லாஹ் இறுதி நபி, நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக, மனித இனத்துடைய கண்ணியம் கௌரவம் சிறப்பாக அல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 1500 வருடங்களுக்கு முன்னால ரபியுல் அவ்வல் மாதம் 12ஆம் பிறை திங்கட்கிழமை பிறக்கக்கூடிய அந்த பிறப்பின் ஊடாக முழு ஆலத்தாருக்கும் அல்லாஹ் அருளையும் ரஹ்மத்தையும் அல்லாஹ் முன்வைத்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீரா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வரலாறு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஞாபகப்படுத்தி ஸலவாத்தை எத்தி வைப்பது, அதிலேயும் குறிப்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாஅத்தை நாம் அடைவதற்காக வேண்டி துஆ செய்வது எங்களுடைய தீன்ல, மார்க்கத்தில மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கு. அல்லாஹ் எங்களுடைய தீன நமக்கு அமைத்து தந்திருக்கிற முறையை பார்த்தா, எங்களோட தீனுடைய அடிப்படையான எல்லா விடயத்திலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதுள்ள ஸலவாத் சம்பந்தப்பட்டிருக்கிறது. 5 நேர தொழுகையுடைய அதான், அந்த அதான்ல அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் இல்லாம எங்கட அதான் பூர்த்தி ஆகாது. அதானுக்கு பின்னால நாம் ஓதக்கூடிய துஆ, அந்த துஆ வெறுமனே அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக வேண்டி நாம் கேட்கக்கூடிய துஆ. அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்ம, இந்த பரிபூர்ணமான தஅவத், அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய இந்த கம்ப்ளீட் இன்விடேஷனுடைய ரப்பே, இந்த அல்லாஹ்வை அழைத்து, வஸ்ஸலாத்தில் காயிமா, நிலைநாட்டப்படக்கூடிய இந்த தொழுகையுடைய ரப்பே, அதுக்கு பின்னால் அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு அல்லாஹ் யாருன்றத நிரூபிச்சுட்டு, அதுக்கு பின்னால ஆதி சய்யதுனா முஹம்மதனில் வஸீலத வல் ஃபதீல وابعثه مقاما محمودا الذي وعدته انك لا تخلف الميعاد. துஆ அல்லாஹ்வுடைய உறுதிப்படுத்துறதுக்கு பின்னால, யா அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எங்கள் தொட்டும் எங்களுடைய அனைத்து அமல்கள், நாம் செய்யக்கூடிய அனைத்து விடயங்களும் அவங்களுக்கு எத்தி வைப்பாங்க. அது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மகாமல் மஹ்மூத் என்று சொல்லக்கூடிய அந்த உயர்தரமான அந்தஸ்தில் அவங்களை உயர்த்தி வைப்பாயாக என்று சொல்லிட்டு நாங்க முடிக்கிறோம். இன்னக லா துக்லிஃபுல் மிஆத், யா அல்லாஹ் நீ வாக்களித்ததுக்கு மாறு செய்யாதவன். அல்லாஹ் உங்களுக்கு ப்ராமிஸ் செஞ்சா மாறு செய்ய மாட்டான். இது அல்லாஹ்வுடைய வஅதா, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்க அந்த துஆவை கேட்டோ இல்லையோ, அல்லாஹ் நிச்சயமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அந்த இடத்தை கொடுக்க போறாங்க. ஆனா உம்மத்தாகிய நாம் அந்த துஆவை ஓதுறதுனால ஒவ்வொரு நாளும் 5 தடவை அதான கேட்டா ஓதுறது சுன்னா.
கட்டாயம் வாஜிப் அல்ல, அது மிக முக்கியமான ஒரு சுன்னத். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நேசிக்கிற ஒவ்வொருத்தரும் நாங்க இதை ஓதணும். நாங்க ஓதிக்கொண்டுதான் இருக்கிறோம். ஆனா இந்த ஃபீலிங்கோட, இந்த உணர்வோட நாங்க ஓதுறோமாண்டா நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு தடவை நான் ஒரு பாடத்துல இதை சொன்ன நேரத்துல ஒரு மூத்த மனுஷன் அவர் சொல்றாரு, இன்றைக்குதான் நான் படிச்சு கொண்டேன் இந்த அதானுடைய துஆ அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு நாம் செய்யக்கூடிய துஆ. இது ஒரு கிஃப்ட், ஹதியா, ஒரு தஹியா. யாருக்கு? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்களுக்கு அந்த கருத்து அர்த்தங்கள் தெரியாத காரணத்தினால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரு இந்த துஆ ஓதுறாங்களோ அவங்களுக்கு என்னுடைய ஷஃபாஅத் கடமையாகும். அதனால பின்னால உலமாக்கள் இன்னொரு துண்டையும் துஆல சேர்த்து கொண்டாங்க. அது என்னன்னா, வர்ஸுக்னா ஷஃபாஅத்தஹு வ அவ்ரித்னா ஹவ்லஹு யௌமல் கியாமah. அந்த துண்டு இருக்குது, அது ஹதீஸ்ல வருது. துஆவை ஓதுறவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சிறப்பு அதான் என்ன? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாஅத், இன்டர்செஷன், அவங்க எங்களுக்காக வேண்டி மன்றாடுவாங்க. இரண்டாவது, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை கியாமத் நாள்ல எங்கேயும் தண்ணி இருக்காது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் அங்க தண்ணி இருக்கும். ஹவுதுல் கௌசர். தாகத்தோட மக்கள் எல்லா தடமாறி கொண்டிருப்பாங்க. அவங்களோட கரங்களால அந்த மதுரமான தண்ணியை குடிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை நசீபாக்க வேண்டும். இது தொழுகையில அதானுடைய துஆவோட சம்பந்தப்பட்டுள்ள சிறப்பு. இந்த அதானுடைய துஆ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வுது செய்றோம். வுதுல ஒன்று தொழுக வுது இல்லாம ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆனா வுதுல நாளை கியாமத்தினால் ஒரு சிறப்பு இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உம்மத்தினர் எங்களை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னா, இனம் காணுவாங்கன்னா, கியாமத்துல கோடிக்கணக்கான மக்கள் இருப்பாங்க. அதுல எப்படி எங்களை இனம் காணுவாங்கன்னா, நாம் வுது செஞ்ச எங்களோட உறுப்புகள் அங்க மிக பிரகாசமாக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும். வுதுவுடைய அந்த இடங்கள் எல்லாம். அதனால நான் சொன்னா வுது செய்யக்குள்ள இதுவரைக்கும் கொஞ்சம் கூடுதலாக நாங்க கருதினோம் என்றால் அந்த பகுதியும் வெளிச்சமாக, அந்த பகுதியும் பிரகாசமாக இருக்கும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த ரெண்டு பாக்கியத்தை நசீபாக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சீராவை, வாழ்க்கை வரலாற படிக்கிறது. சீராண்டா கடந்து வந்த பாதை. The path that our beloved Rasul sallallahu alaihi wasallam have walked through. அதை கடந்து வந்திருக்காங்க. அதான் சீரா. சீராவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த அவங்களோட வாழ்க்கை வரலாறுக்கு ஆரம்ப காலத்துல மகாஜி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கலந்து கொண்ட யுத்தங்களோட சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லி ஆரம்ப காலத்துல கிதாபல தொகுத்தவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சீராவை மகாஜி இன்னும் தொடுத்திருக்காங்க. அது என்னண்டா, அல்லாஹ் இந்த தீன்ல மார்க்கத்துல மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னண்டா, ஒவ்வொன்றையும் அல்லாஹ் பாதுகாத்திருக்காங்க. இது ஒரு முஅஜிஸா. ஒவ்வொன்றையும் பாதுகாத்திருக்கிறேன், ஒன்றும் மிஸ் ஆகல. எப்படி பாதுகாத்திருக்கிறேன்டா, இந்த எண்ணத்திலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் செயின் ஆஃப் நரேட்டர், இதை அறிவித்த ஒவ்வொரு அறிவிப்பாளரும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார். எல்லாருக்கும் கிராஸ் செக் பண்ணவும் வேணும். அந்த அளவுக்கு ஒவ்வொன்றையும் அல்லாஹ் பாதுகாக்கிறார். சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வர்ணித்தாங்க. அல்லாஹு அக்பர். எப்படி வர்ணித்தாங்க? வர்ணிச்சு கொண்டே இருந்தாங்க. அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹிஜ்ரத்துல ஒரு நிகழ்வு இருக்குது, ஒரு அழகான ஒரு நிகழ்வு. நீங்க இன்ஷா அல்லாஹ் டைம் கிடைச்சா வீட்டுக்கு போயிட்டு இந்த அல்லாஹ் தந்திருக்கிற இந்த இன்டர்நெட் இருக்குது, அதை நலவுக்கு பயன்படுத்தணும். அதுல நல்ல விடயங்களும் இருக்குது, மோசமான விடயங்களும் இருக்குது. நல்ல விடயங்களுக்கு பயன்படுத்தும். ஏழுமெண்டா அதை போயிட்டு உம்மு மஅபத் ரலியல்லாஹு அன்ஹுவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வர்ணிச்சாங்க. The description of உம்மு மஅபத் ரலியல்லாஹு அன்ஹு, உம்மு மஅபத் அல்-குஸாஇ. இது யாருண்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்ல இடையில போக்கல கொண்டு போன சாப்பாடு சாமான் முடிஞ்சு குஸாஅ உடைய கோத்திரத்துல ஒரு பாலைவனத்துல ஒரு பகுதியில ஒரு கோத்திரம் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அங்க ஒரு மூதாட்டி, வயதுக்கு போன ஒரு மூதாட்டி ஒரு கூடாரத்துல இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போல அவங்களோட புரையான தோழராக இருந்த அப்துல்லாஹ் இப்னு உரைக்கி, இவங்க எல்லாம் இப்படி போயிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஏதாவது சாப்பிடுறதுக்கு குடிக்கிறதுக்கு இருக்குதா?
மிக பலகீனமான நோய் வாய்ப்பட்ட ஒரு ஆடு இருந்துச்சு, ஒரு பெண் ஆடு, பொன்னாடு கேட்டாங்க. என்ன இல்ல, இந்த ஆடு சரியான வீக், பலகீனம், மத்த ஆடு எல்லாம் மேய போயிட்டு இருக்குது, இந்த ஆடுக்கு அதோட போகலாம், அவ்வளவு வீக், அதனால வீட்டுல விட்டுட்டு போயிட்டீங்க. சரி, அந்த ஆட்டுல ஏதாவது பால் எடுக்கணுமா சொன்னா அவ சொல்றா, அது மிச்சம் கஷ்டம், அதுல ஒன்றுமே இல்ல, பால் சுரக்குதே இல்ல. ரசூலுல்லாஹி கேட்டாங்க, அந்த ஆட்டை கொஞ்சம் என்கிட்ட கொண்டாங்க, நான் கொஞ்சம் கறக்கிற ட்ரை பண்ணவா. அந்த மூதாட்டி பாருங்க வேலுமேடா நல்லது தானே சொல்லி கொடுத்துள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பரக்கத்தான கரங்களால அந்த ஆட்டு தடாவினத்தோட பால் சுரக்க ஆரம்பிக்குது. அல்லாஹ் அக்பர். இந்த முஅஜிஸா பதிவாக இருக்குது. இமாம் ஹாக்கிம், அதே போல இமாம் பைஹக்கி ரஹிமஹுல்லாஹ் அவங்க ஹதீஸுடைய கிரந்தத்தில் இது ஒத்தன்டிக்கான ஹதீஸ், வித் செயின் ஆஃப் நரேஷன் பாதுகாக்கப்பட்டிருக்கு. பால் சுரக்க ஆரம்பிக்குது. எல்லாரும் பாலை குடிச்சிட்டு வீட்டுல இருக்கிற மூதாட்டிக்கும் நிறைய பாலை குடிக்க கொடுத்துட்டு ஒரு பாத்திரத்துல நிறைய பாலையும் கறந்து விட்டுட்டு போறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆடு இப்ப நல்லா உஜாராயிட்டு, மாலை நேரத்துல கணவர் திரும்பி வந்து பாக்குற வீடு வித்தியாசமா இருக்குது, விட்டு போன வீடு போல இல்ல. என் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வருகை. அல்லாஹு அக்பர். அல்லாஹுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஸலவாத் சொன்னாலே அல்லாஹ் எங்கள் மீது 10 ஸலவாத் அனுப்புறான். அந்த அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாலே எங்கட வாழ்க்கையில பரக்கத். அவங்க பர்சனலா வந்தா எப்படி இருக்கும்? அல்லாஹு அக்பர். எவ்வளவு பாக்கல அவங்க பிசிக்கலி அவங்களோட பிரசன்ஸ் எவ்வளவு இப்படி இருக்கும், எவ்வளவு பரக்கத்தா இருக்கும். கிட்ட என்ன வித்தியாசம்? அப்ப இந்த பெண், இந்த மூதாட்டி மஅபத் அல்-குஸாஇ ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு பரக்கத் நிறைந்த அற்புதமான ஒரு மனிதன் வந்துட்டு போனார். இவங்களுக்கு தெரியாது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாது. அவங்க வந்துட்டு போனாங்க, அவங்களோட பரக்கத் தான், அவங்க பாலை கறந்தாங்க, அது தன் மீதமுள்ள பால் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்ப இந்த கணவர் கேட்கிறார், சிப்லி, எனக்கு அவரை கொஞ்சம் வர்ணிங்க, டிஸ்கிரிப்ஷன் சொல்லுங்க, எப்படி ஆளுங்க. அல்லாஹ் அக்பர். இந்த பெண் வர்ணிச்சது அரபு மொழியில மிக உச்ச உயர்ந்த வார்த்தைகளை பயன்படுத்தி, முகத்திலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேச்சு வரைக்கும் மௌனம் எல்லாத்தையும் அவதானிச்சு சொன்னாங்க. லாஹிரல் வலா, லாஹிரல் வலா, எவ்வளவு பிரகாசம் என்றா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய appearance அவ்வளவு பிரகாசமாக இருந்துச்சு. கண் எப்படி இருந்துச்சு, கழுத்து எப்படி இருந்துச்சு, தாடி எப்படி இருந்துச்சு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசும் போது அவங்களோட வார்த்தைகள் எப்படி இருந்துச்சு, மௌனமாக இருக்கும் போது எப்படி இருந்துச்சு, அவங்க யாருக்கு சரி கட்டளையிட்டுன அவங்க எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நடந்து கொண்டாங்க. இன்னைக்கு எங்கட இமாம் 2 ரக்காத்துல ஓதின 2 சூறாக்களுடைய 2 பகுதியும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட சம்பந்தப்பட்டது. சூரா ஃபத்ஹுடைய கடைசி ஆயத்துல ஓதினாங்க முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அது அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் எப்படி இருப்பாங்க என்று தௌராத்திலையும் இஞ்சியில வர்ணிச்சத அல்லாஹ் குறிச்சிருக்கிறான். வேதிய வேதங்களே அல்லாஹ் வர்ணிச்சிருக்காங்க. அப்ப அதை அப்படியே வர்ணிச்சாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாடி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கழுத்து, அவங்க மிச்சம் உயர்வாகவும் இருக்கல்ல, கட்டையாகவும் இருக்கல்ல, நடுத்தரமான உசரத்துல இருந்தாங்க. அவங்க பேசினா அவங்களோட வார்த்தைகள் எவ்வளவு தெளிவாகவும் எங்கட சொன்னாங்க, காதுகளுக்கு அந்த மணி ஓசைய போல அழகாக இருந்துச்சு. அப்படி வர்ணித்தாங்க. இந்த ஒவ்வொரு வர்ணனையும் பாதுகாக்கப்பட்டிருக்கு. இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு கிதாப தொகுத்தாங்க. அதுல கிட்டத்தட்ட 415 ஹதீஸ்கள், 415 ஹதீஸ். அந்த 415 ஹதீஸும் ஷமாயில் அல் முஹம்மதியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷமாயில், வெளி தோற்றம், செயல்பாடுகள், ஆக்ஷன்ஸ், இது எல்லாமே பாதுகாக்கப்பட்டிருக்கு. அதுலயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அனைத்து விடயங்கள், அவங்களோட ஆடை, சாப்பாடு, செருப்பு, நட எல்லாமே அந்த ஹதீஸ்கள்ல பதிவாக இருக்குது. பொதுவாக அன்று முதல் இன்று வரைக்கும் இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்துல மீலாத், மௌலூத், மீலாத் என்றா என்னென்று முதலாவது விளங்கணும். மௌலூத் என்றா பிறப்பை ஞாபகப்படுத்துறது, மீலாத் என்றாலும்
மௌலூத் மீலாதுல அரபு மொழியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சீராவையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய புகழையும் அரபு மொழியில பாடுறதும் ஸலவாத் சொல்லக்கூடிய மஜ்லிஸ். இதை இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, இது ஒரு பித்ஆ ஹஸனா, இது ஒரு நல்லொரு அறிமுகம். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல சிலர் இதை கேட்பாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல மீலாத் இருந்துச்சா மௌலூத் இருந்துச்சா கேட்டா, அந்த காலத்துல அவங்களோட ஒவ்வொரு நாளும் நல்லா நினைவச்சுக்கோங்க, சஹாபாக்களோட வாழ்க்கை எப்படி கடந்துச்சுண்டா, சஹாபாக்கள் எல்லாரும் மௌத்தாவும் வரைக்கும் கிட்டத்தட்ட எல்லா சஹாபாக்களும் மௌத்தாகிறதுக்கு ஒரு 150 அல்லது 200 வருஷம் கடந்தீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு போன சஹாபாக்கள் எவ்வளவு? 1,25,000 சஹாபாக்களை விட்டுட்டு போனாங்க. அவங்களோட சின்னாக்களும் இருந்தாங்க, வயது போனவங்களும் இருந்தாங்க. மேக்சிமம் அவங்க கடைசி ஆள் மௌத்தாவுக்கு 150 வருஷம் 200 வருஷத்துக்குள்ள ஆயிடுச்சு. சஹாபாக்களுடைய பேர பிள்ளைகள் சொல்றாங்க, இதுல ஹதீஸ்ல பதிவாக இருக்கு. இந்த கிதாப்ல நான் இன்று எடுத்து வந்திருக்கிற இந்த கிதாப், இது டாக்டர் முஹம்மது அலி அஸ்ஸல்லாவின்னு சொல்லி லிபியாவை சேர்ந்த ஒரு ஆலிம், இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உலக உலமா கவுன்சிலுடைய பொது செயலாளராக இருக்கிறார். அவர் மௌசூஅத்து ஷியர் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சீராக்களை எல்லா கிதாப்ல, புகாரில இருந்து முஸ்லிம்ல இருந்து எல்லா கிதாபுகள்ல இருந்து தொகுத்து ஒரு நல்ல ஒரு ஆர்டர்ல அவர் தொகுத்து இருக்கிறார். இது 2 வால்யூம்ல வரக்கூடிய இருக்கிறார். இதுல முதலாவதாக இதுல ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்துறாங்க. அது என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல, சஹாபாக்களுடைய காலத்துல எப்படி இருந்துச்சுண்டா, இது மிக முக்கியம். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹுடைய பேரப்புள்ள, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹுடைய கிராண்ட் சன் சொல்றாரு, அவரோட பேர் இஸ்மாயில். அவர் சொல்ற, கான அபி وجدي يعلمنا مغازي رسول الله صلى الله عليه وسلم يعدها علينا ويقول هذه ما آثار آبائكم فلا تضيعوا ذكرها. அவன் சொன்னாங்க, எப்படி என்றா ஒவ்வொன்றும் இதையும் எங்களுக்கு கற்று தருவாங்க. எங்கட வாப்பா சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு வாப்பாவும் எங்கட அப்பாவும் எப்படி சொல்லித்தாங்க, இதுதான் வாப்பா விட்டு போற என்னுடைய அனந்தர சொத்துக்கள், இதை நீ வீணாக்கிறாதே என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீராவை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்த காலங்கள் அவங்களோட இருந்த அந்த லைஃப் மெமரிகளை ஷேர் பண்ணி சொல்லுவாங்களாம், இதுதான் நான் உங்களுக்கு விட்டு போறேன் வராசத் சொத்து, ஃபலா துதையுஹா. இதனுடைய ஞாபகங்களை, இதனுடைய திக்ர நீங்க என்ன செய்ய மறந்துடாதீங்க. சஹாபாக்களுடைய வாழ்க்கை அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஞாபகம் இல்லாம கிடக்கு. அதே போல இன்னொரு மிக முக்கியமான ஒரு விடயம், அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய பேரப்பிள்ளை. அவங்க சொல்றாங்க, குன்னா நுஅல்லிமுல் மகாஸி அன்-நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கமா நுஅல்லிமு ஸூர் மினல் குர்ஆன். குர்ஆனை எப்படி நாங்க படிக்கிறத போல குர்ஆனுடைய ஒவ்வொரு ஹரஃப், நாங்க இப்ப சின்ன புள்ளல் முதலாவது ஆரம்பிக்கிறத குர்ஆனை படிச்சு கொடுப்போம், அலிஃப் பா தா. குர்ஆனை படிக்கிறத போல எங்கட அப்பமார் வாப்பமார் எங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சீராவை கற்று தந்தாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, இது சுன்னா, இது ஒரு பித்ஆ ஹஸனா, இது ஒரு நல்லொரு பித்ஆ, நல்லொரு பித்ஆ, ஒரு சுன்னா, நல்லொரு சுன்னா. மன் சன்ன சுன்னத்தன் ஹஸனத்தன், யாரு ஒரு நல்லொரு சுன்னாவை அறிமுகப்படுத்துறாரோ ஃபலஹு அஜ்ருஹா வ அஜ்ரு மன் அமில பிஹா, அவருக்கு அந்த கூலி கிடைக்கும், அதுக்கு பின்னால மக்கள் அதை செய்ய செய்ய அந்த நன்மை கிடைக்கும். ஆனா இதுல மிக முக்கியமான ஒரு விடயம் என்னன்னா, அன்றாட எங்களோட வாழ்க்கையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு பாசம் முஹப்பத் வளர்றதுக்கு தான் இதுல நோக்கம். இதுல நோக்கம் மஜ்லிஸ்ல உட்கார்ந்து போறதல்ல, ஒரு ஆப்ஜெக்டிவ் அடையறதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன், அதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன். எந்த அளவுக்கு அதிகமாக அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி நாங்க பேசுவோமோ, எந்த அளவுக்கு அதை பத்தி ஞாபகப்படுத்தப்படுமோ, அந்த அளவுக்கு அன்பு முஹப்பத் பாசம் அதிகம். குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விடயத்தை முக்கியம் வைக்கிறாங்க. எங்களோட லைஃப், எங்களோட வாழ்க்கை என்னன்னா மெமரிஸ். இதோட இன்றைக்கு பாடத்தை முடிப்போம் இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு நாங்க தொடருவோம். இன்றைக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஆக நான் சொல்றேன். எங்களோட லைஃப், நாங்க யாருன்னு எங்களோட மெமரிஸ், எங்களோட பெற்றாரோட எங்களுக்கு இருந்த அனுபவங்கள், நண்பர்களோட இருந்த அனுபவங்கள் எல்லாம். எங்களோட முன்னோர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட இருந்து இந்த உலகத்தை அல்லாஹ் அனுப்பின சிறந்த மனிதன், ஒரு ஆலத்தாருக்கும் அருளாக அனுப்பப்பட்ட அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அனுப்புறல்லண்டா மனித இனத்தையே படைத்திருக்க மாட்டான் என்ற அடிப்படையிலேயும் ரிவாயத்தில் இருக்கு.
அந்த அளவுக்கு அப்படியான அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தவங்க அந்த மெமரிஸ பாதுகாத்து எங்களுக்கு ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் எத்தனை நூற்றாண்டு 15 நூற்றாண்டுகள் 15 centuries நாங்க இப்ப வாழ்றோம் 1446. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத் செஞ்சு 10 வருஷம் 63 வருஷம் வாழ்ந்தாங்க. அந்த 46ஓட நீங்க ஆட் பண்ணணும் இன்னும் 53. அந்த 53 நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 400 எத்தனை வரும்? 1499. பிறந்தது 1499 வருடங்களுக்கு முன்னால. இப்ப ஆல்மோஸ்ட் எத்தனை செஞ்சுரிஸ்? 15 centuries. 15 centuriesக்கு முன்னால அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தவங்க அது அனைத்தையுமே பாதுகாத்து ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் எங்களுக்கு எடுத்து வச்சு. இது எங்களோட மெமரி. இது எங்களுடைய இந்த உலக வாழ்க்கையோட எக்ஸ்பீரியன்ஸோட அதை கலந்து, ஏனென்றா எங்களோட பெரிய மோட்டிவேஷன் ஹோப் என்னன்னா நாளை கியாமத்தினால அல்லாஹ்வுடைய ரசூலை நாங்க சந்திக்க போறோம். ஒவ்வொரு நாளும் அந்த தேட்டத்தோட வாழணும். அவளை நான் காணணுமே. இந்த காலத்துல அந்த ஃபேன் பேஸ் சிலாக சரியான பாப்புலர். ஏதோ ஒண்ணு செஞ்சு அந்த ஃபேனா மாறினத்துக்கு போறோம். அவங்களுக்கு என்ன நடக்கும் வேண்டாம், அவரை கண்டா அப்படி எல்லாரும் சூழ்ந்து வருவாங்க. அவரை காண்டத்துக்கு இருக்கிற ஆசை, அவங்கள்ட்ட உட்கார்ந்து செல்ஃபியோட இருக்கிற ஆசை, அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு சிக்னேச்சர். அது ஒண்ணும் இல்ல, சாதாரண ஒரு பாட்டு படிச்சது அல்லது ஏதோ கிரிக்கெட் போல அடிச்சதாக ஏதோ ஒண்ணு செஞ்சவங்க. சும்மா ரோட்ல நடந்தாரு, ஏதோ ஒண்ணு சாதிச்சாரு, ஓடினாரு, அப்படி ஏதோ ஒண்ணு செஞ்சவங்க. ஆனா அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாஹ் முழு மனித இனத்துக்கும் உதாரணமாக இந்த உலகத்துல வேர்ல்ட் ரெக்கார்ட், நீங்க என்ன கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் என்ன இருந்தாலும் அந்த எல்லா ரெக்கார்டுக்கு அப்பால் ஒரு ரெக்கார்ட செஞ்ச ஒரே ஒரு நபர் தான். யாரு? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை யாராலையும் செய்ய முடியாது. அவங்களுக்கு முன்னால யாரும் செய்யவும் இல்லை, இதுக்கு பிறகு செய்ய போறோம் இல்ல. அது என்ன? இஸ்ரா வல் மிஅராஜுடைய பயணம். இஸ்ரா மிஅராஜுடைய பயணம் இருக்குது. அந்த ஜேர்னி சந்திர மண்டலத்துக்கு போயிட்டு வந்தார், வேர்ல்ட் ரெக்கார்ட். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த பயணம்? இஸ்ரா வல் மிஅராஜுடைய பயணம். ஒரு நைட்ல மஸ்ஜிதுல் ஹராம்ல இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு, மஸ்ஜிதுல் அக்ஸால இருந்து 7 வானங்களையும் தாண்டி அல்லாஹ்வுடைய அரிசிக்கு போயிட்டு அல்லாஹோட உரையாடி பேசி வந்தாங்க. அத்தஹியாத்னு சொல்றது அந்த நேரத்துல அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கம்யூனிகேஷனை தான் அப்படியே வந்தேன். அங்கதான் தொழில் எடுத்துட்டு வந்தாங்க. மிஅராஜுடைய பயணத்தை அத்தஹியாத்துல் முபாரகாத்துஸ் ஸலவாத்துத் தய்யிபாத்து லில்லாஹ். அல்லாஹ்வை டைரக்டா அட்ரஸ் பண்ணாம ரசூல் சொன்னாங்க, உலகத்துல இருக்கிற எல்லா பிளெஸிங்ஸும், எல்லா நலவுகளும், எல்லா வாழ்த்துகளும் லில்லாஹ், அல்லாஹ்வுக்குரியது. தஹியாத்துல் முபாரகாத், எல்லாம் பரக்கத், எல்லாம் தஹியாத். தஹியாத்னா ஆல் கிரீட்டிங்ஸ். தஹியாத் அல் முபாரகாத் அஸ்ஸலவாத், எல்லா சாந்தி சமாதானம். அத்தய்யிபாத், எல்லா நலவுகளும் யாருக்கு? லில்லாஹ். அது சொன்னதோட அல்லாஹ் ரிப்ளை பண்றார். எப்படி? அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி. அல்லாஹு அக்பர். முதலாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க, அல்லாஹ்வை புகழ்ந்தாங்க. அல்லாஹ்வுக்கு எல்லா கிரீட்டிங்ஸ் சொன்னதோட அல்லாஹ் என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி, உங்கள் மீது சலாம் உண்டாவதாக ஓ நபியே. இது நேராவா? டைரக்ட். அஸ்ஸலாமு அலைக்க டு யூ ஓ ப்ராஃபட் அய்யுஹன் நபி. அதுக்கு பிறகு என்ன வரும்? அத்தஹியாத். அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் உங்களுக்காக. அதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய ரசூல் சும்மா இருக்கல்ல, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ஸலவாத்தையும் சலாமையும் பரக்கத்தை சொன்னதோட அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க என்ன? அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். அல்லாஹ்வுடைய ரசூல் எங்களை மறக்கல்ல, சொன்னாங்க அஸ்ஸலாமு அலைனா, எங்கள் மீது உண்ட சலாம் உண்டாகட்டும் எங்க எல்லாருக்கும், வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், அல்லாஹ்வுடைய எல்லா சாலிஹான அடியார்கள், எங்கள் எல்லாரும். நாங்க எல்லாம் சாலிஹானவங்க, அதான் மஸ்ஜித்ல இருக்கிறோம், அதான் தொழுகைக்கு வந்தோம். அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். அதுக்கு பிறகு என்ன? அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூல். அதுதான் அந்த கம்யூனிகேஷன் தான் அப்படியே அத்தஹியாத்ல இருக்கு. அதான் தொழுகையில நாங்க ஓதுறோம்.
அந்த ரெக்கார்டை யாருக்கு உடைக்கலுமா? யாருக்கு சரி போயிடுமா? ஒரு நைட்ல போயிட்டு ஃபஜர் நேரம் வரையிலுமா? So the greatest human being, the greatest ஹிஸ்டரியில அப்படியான ஒரு மனிதன் பிறந்தும் இல்ல, பிறக்க போறதும் இல்ல. அப்படி எங்களுக்கு இமேஜின் பண்ண முடியாது. அவங்கட உம்மத்தின் காரணத்தினாலதான் நாங்க பெஸ்ட் ஆஃப் த நேஷன், சிறந்த உம்மத்தாக மாறி இருக்கிறோம். அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அந்த சீராவை படிக்கிறது இருக்குதே, என்ன the best human being உடைய சீரா. அது என்ன நடக்கும் என்ன, இது மிக முக்கியமானது. எங்களுக்கு விளங்குறல்ல, வித்தவுட் எங்கட ரியலைசேஷன் இல்லாம எங்கட சூழல், எங்கட என்வாயரன்மெண்டால எங்கட கரெக்டா டெவலப் ஆகிற எங்கட உம்மா வாப்பாட டிஎன்ஏ, உம்மா வாப்பா பேசுற விஷயங்கள், சிலது இருக்குது டிரெக்ட் எஃபெக்ட், சிலது இருக்குது இன்டிரெக்ட் எஃபெக்ட். எந்த புத்தகங்கள் அதிகமா வாசிக்கிறாங்க, புள்ளல் ஒரு வகையான கார்ட்டூனை படிச்சா பார்த்தாங்கன்னா தொடர்ந்து அந்த கரெக்ட் எஃபெக்ட் என்ன வரும்? சும்மா டைம் பாஸ் தான். அவங்க விளங்காமலே அதனுடைய இன்ஃபர்மேஷன் முள்ள போயிட்டு. அல்லாஹுடைய சீராவை படிக்கிறதுனால இருக்கிற நிலவு என்னன்னா, நாங்க படிக்கிறோம் யார? the best of human being, பெஸ்ட் அஹ்லாக்ல பெஸ்ட். அல்லாஹ்வே கரெக்ட் சர்டிபிகேட் கொடுத்தது என்ன? இன்னக லஅலா குலுகின் அதீம். நபியே நிச்சயமா நீங்க தான் அந்த பெஸ்ட் மோஸ்ட் நோபல் கேரக்டர். அல்லாஹ் அக்பர். யாரு கொடுக்கிற கேரக்டர் சர்டிபிகேட்? the creator Allah, பெஸ்ட். அப்ப அத பத்தி படிக்க எங்களுக்கு நாங்க ரியலைஸ் ஆகாமலே எங்களை அந்த 100% அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கிட்ட எங்களுக்கு வரையலாம். ஆனா அதுல ஒரு 5% வந்தாலே அல்ஹம்துலில்லாஹ் எங்கேயோ போயிட்டு, அதுல ஒரு 5% அந்த கேரக்டர் வந்துட்டா எங்கேயோ போயிட்டுருவோம், நாங்க எங்கேயோ போயிட்டுருவோம். அப்ப எங்கட கேரக்டர், எங்கட சிறார்களுடைய யூத்துடைய வாலிபர்களுடைய கேரக்டர் டெவலப்மெண்ட், யாரோட நாங்க அசோசியேட் பண்றோமோ, எந்த விஷயத்தை அதிகமாக பேசுறோமோ, எந்த விஷயத்தை அதிகமாக கேட்கிறோமோ, எந்த சிந்தனையோட நாங்க வாழ்றோமோ, அது எங்கட கேரக்டர்ல பெரிய எஃபெக்ட் இருக்கு. சீராவை படிக்கிறதுல பெனிஃபிட் அதான். எவ்ரி டே எவ்ரி வீக் ஒவ்வொரு மஸ்ஜிதிலையும் நடக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடம் தான் இது. தொடர்ந்து படிச்சுக்கொண்டே இருக்கணும், ஞாபகப்படுத்திக்கொண்டே இருக்கணும். இரண்டாவது மிக முக்கியமான பெனிஃபிட், எங்கட வாழ்க்கைக்கு ஒரு டிரெக்ஷன், வாழ்க்கைன்ற ஒரு ஜேர்னி. நீங்க வாகனம் தேடிக்கிறீங்க, இப்ப லைஃப் இஸ் கோயிங் ஆன், அந்த இன்ஜின் போயிட்டு கொண்டுதான் நிக்குது, ஆஃப் ஆகாது, இட்ஸ் மூவிங், லைஃப் மூவ் ஆகிக்கொண்டே இருக்குது. ஆனா உங்களுக்கு டிரெக்ஷன் தெரியலண்டா, வாகனம் தேடிக்கிறீங்க, எங்க போகணும்டா அது போயிட்டு கொண்டே இருக்குதுண்டா எப்படி இருக்கும் லைஃப்? வாகனத்துல ஏறிக்கிறீங்க, இப்ப இந்த காலத்துல ஆட்டோ பைலட் ஒரு டெஸ்ட்ல ஒண்ணு ஏறிட்டீங்க, அது ஆட்டோ பைலட், அது போதும், நீங்களே ஏறிக்கிறீங்க. உங்களுக்கு எங்க போறேன்னு தெரியா, இது எப்ப நிக்கும் தெரியா, என்ன நடக்கும் தெரியா, என்ன அப்புறம் போதும், அது தானா பிரேக் அடிக்குது, போது, உங்களுக்கு இறங்கி கொண்டே இல்ல, போயிட்டு கொண்டே ஏழுமா நினைச்சா எங்களுக்கு லைஃப்ல இந்த ஸ்டாப் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிடலாம். என் வாழ்க்கை அப்படித்தான், லைஃப் அப்படித்தான் போயிட்டு கொண்டிருக்குது. அப்படி ஏறினா எவ்வளவு பயமாயிருக்கும். அப்படியான ஒரு வெஹிக்கல்ல நாங்க ஏறினா எவ்வளவு பயத்துல இருப்போம். வெஹிக்கல் எங்க சரி போயிட்டு முட்டி சரி அல்லது கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அதோட சார்ஜ் முடிஞ்சு நிப்பாட்ட காட்டிலையும் எவ்வளவு பயத்துல இருப்போம். எங்கடா போறேன்னு தெரியாதே. அதுக்கு மேல என்னண்டா போற ரூட் தெரியுமேண்டா, அவ போறது சரி, வாகனம் தான் நிக்குது இல்ல, ஆனா போற ரூட் எனக்கு தெரியும், இந்த ரோட் தான், இந்த பார்க் ரோட்ல தான் போகுது, இப்படி போட்டு பேஸ் தான் போகுது, இங்கதான் போகுது, இவரு தெரியுமேண்டா கொஞ்சம் மன அமைதியா இருக்கும். தெரியாண்டா ரூட்டே தெரியாண்டா எவ்வளவு பயம் உண்டிக்கும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சீராவை, தீன, மார்க்கத்தை படிக்கிறதுல மிக முக்கியமான ஒரு இது என்னன்னா, எங்கட லைஃப்ல எங்கட இலக்கு என்ன, எங்கட அடைய வேண்டிய, எங்க அடைய போறோம், எங்கட விஷன் எங்க போகுது, டிரெக்ஷன் எங்க நாங்க திரும்பணும், எந்த இடத்துக்கு போகணும் என்றதுக்கு ஒரு வாழ்க்கை தரும். மூணாவது விஷயம், எங்க லைஃப்ல நாங்க ஒவ்வொரு கட்டத்துல முகம் கொடுக்கக்கூடிய டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸையும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். ஒரு அனாதைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில ஆறுதல். ஏன்? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அனாதை. அல்லாஹ் அக்பர். எந்த உங்களோட லைஃப்ல என்னென்னலாம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குதோ அது எல்லாத்துக்குமான ஆதாரம் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கையில் இருக்குது. அது எங்களுக்கு ஒரு மன அமைதியை தரும். ஒரு குழந்தை இழந்துட்டீங்கடா, புள்ள இழந்துட்டீங்கடா,
எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு ஆத்திரம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மகளை தவிர, ஒரு மகள் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ஒரு மகளை தவிர மத்த எல்லாம் புள்ளல அவங்களோட கையாலே அடக்கினாங்க. விட்டுட்டு போனது பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மட்டும். விட்டுட்டு போனது பாத்திமா ரலியல்லாஹு மட்டும்தான். அவங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தாயி 6 மாசம் 1 வருஷத்துக்குள்ள அவங்களும் வஃபாத்தாயிட்டாங்க. ஒரு வாப்பாக்கு எப்படி கஷ்டமாக இருக்கும். மனைவியை இழந்த ஒரு கணவன், மனைவியை இழக்கிற ஒரு கணவன் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இழந்தாங்க. எல்லாம் லைஃப்ல ஒரு மனுஷன் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுமோ, என்னெல்லாம் கஷ்டம், அந்த எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தான். அந்த ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ்லயும் the best of response, ரியாக்ட் பண்ணாம பெஸ்டா அழகான முறையில எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்டாங்க. அதுல ஹாஜர் சொன்னாங்க ஹதீஸ்ல, சொன்னா உங்களுக்கு உலகத்துல ஏதாவது ஒரு கவலை துக்கம் ஒன்றை இழந்தீங்கடா, நீங்க ஏண்ட இழப்ப நீங்க ஞாபகப்படுத்துங்க, உங்களோட எல்லா இழப்பும் அது ஒரு இழப்பாக இருக்காது, ஒரு லொஸ்டாக இருக்காது. இந்த உம்மத்துக்கு, மனித இனத்துக்கு நடந்த பெரிய அருளும் ரஹ்மத்தும் ஹைரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிறப்பு. அதே போல இதே ரபீஉல் அவ்வல் மாசத்துல மனித இனத்துக்கும் குறிப்பாக இந்த உம்மத்துக்கு நடந்த பெரிய லாஸ் என்னன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஃபாத். அல்லாஹ் நாடி இருந்தா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி இருந்தா அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆப்ஷனை கொடுத்தான். பொதுவா சொல்லுவாங்க, நபிமார்கள்ட்ட அனுமதி இல்லாம மலக்குல் மௌத் ரூஹ் எடுக்க மாட்டாங்க. நபிமார்கள்ட்ட அனுமதி கேட்டுதான் எடுப்பாங்க. அல்லாஹுடைய கட்டளை, ஆனா அந்த நபிட்டு ரெஸ்பெக்ட், அல்லாஹுடைய தூதரை அனுமதியோடு தான் ரூஹ் எடுப்பாங்க. அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அந்த ஆப்ஷனை கொடுத்தான். விரும்பினா உலகம் முடியும் வரைக்கும் வாழலாம். அல்லாஹ் அக்பர். அது சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனக்கு 2 ஆப்ஷன் தரப்பட்டுச்சு. ரெண்டாவது வாங்க சொன்னாங்க, நான் அதை தேர்ந்தெடுத்தேன். இலா ரஃபீகில் அலா, அல்லாஹ் இந்த 23 வருஷம் 63 வயசு, 23 வருஷம் ப்ராப்பர்ட்டிக் மிஷன் அப்படிதானே. நபியாக இருந்தாங்க 23 வருஷம், வாழ்ந்தாங்க 63 வருஷம். சொன்னாங்க அங்க போங்க. ஆனா அங்க போனதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு எங்களோட ஒவ்வொரு செய்தியும் எத்தி வைக்கப்படுது. இன்று நாங்க இங்க கேட்கிறோம், ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க. இந்த ஒவ்வொரு நாளும் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இந்த மஜ்லிஸ் நடக்கும். நீங்க வந்து ஒவ்வொரு தடவை அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் ஸலவாத் ஓதுவீங்க. அல்லாஹ் எப்படி எத்தி வைக்கிறான் என்றா, எங்கட பேர், எங்கட வாப்பாட பேர், உம்மோட பேரோட அல்லாஹ் எத்தி வைக்கிறான். அல்லாஹ் ஒரு மெசஞ்சர் அல்லாஹ் வச்சு மலக்கு பேர் சொல்லுவான், இன்னைக்கு அப்துல்லா பில்வான், பில்வான் வாப்பா உம்மா இவருடைய மகன் இன்னார் உங்களுக்கு சலாம் சொன்னாங்க யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரசூலும் பதில் அளிக்கிறாங்க, அல்லாஹ்வும் பதில் அளிக்கிறான் 10 தடவை. அல்லாஹ் அக்பர். ஸிக்ர்கள்ல கடமையான இபாதத்துக்கு பின்னால சிறந்த இபாதத், கடமையான இபாதத்துக்கு பின்னால சிறந்த இபாதத்துல உலமாக்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு. சிலர் சொல்லுவாங்க குர்ஆன், கடமையான இபாதத்துக்கு பின்னால குர்ஆன் ஓதுறது தான் பெஸ்ட். இன்னும் சிலர் சொல்லுவாங்க எஸ், குர்ஆன் ஓதுறது பெஸ்ட். அதே தரத்துல அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் ஓதுறது பெஸ்ட். ஏண்டா குர்ஆன் ஓதினா ஒரு ஹர்ஃபுக்கு 10 நன்மை, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ஸலவாத் சொன்னா அல்லாஹ் 10 ஸலவாத் உடனே ரெஸ்பாண்டா தார் அல்லாஹ். அப்ப இது பெஸ்ட். எதை ஸ்கேல் பண்ணுங்க? அல்லாஹ் அக்பர். உடனேயா இது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வார்த்தை. இன்னைக்கு காலையில நான் இன்னைக்கு குத்துபாவுக்காண்டி தயாராகிற நேரத்துல ஒரு ஆலிம் ஒன்று எழுதிக்கிறார் ஒரு அழகான வார்த்தை. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை வந்தா உங்களோட ஞாபகத்துக்கு வரணுமாம், இன்றைக்கு நான் ஏந்த செலவாத்தான் ஹையஸ்ட் நம்பர்ல இருக்கணும், நோட்டபிள் செலவாத்தாக இருக்கணும் வரணுமா. ஏண்டா உங்களோட ஞாபகத்துக்கு வரணும், இந்த செலவாத்துல யாருக்கு எத்தி வைக்க போற, நாங்க யாருக்கு சரி கிஃப்ட் எப்படி சொல்றாரு பாருங்க. லைஃப் பாருங்க, ஒரு கல்யாணத்துக்கு யாரும் சரி கிஃப்ட் ஒன்று கொடுக்க போகல, பலரும் கிஃப்ட குழந்தைப்பாங்க. நாங்க பாக்குறோம், நான் போயிட்டு கொடுக்கற கிஃப்ட் விசேஷமான கிஃப்ட் ஆயிக்கணும். சைஸ்ல பெருசாவோ சின்னதாகவோ பொறுமதியாகவோ ஒரு ஒரு என்ன அது நோட்டபிளான கிஃப்ட் ஆயிக்கணும் என்னதான் நாங்க விரும்புவோம். அது யாரு, யாரோ எங்களோட குடும்பத்துல நண்பர்.
இந்த ஸலவாத் என்பது எவ்வளவு பெரிய கிஃப்ட் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு. சொல்ற நேரத்துல அந்த ஞாபகம் வந்தா நாங்க வெக்கப்படுவோமாம், கொஞ்சம் ஸலவாத் அனுப்பி வைக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் வெக்கம் வரும். இன்றைக்கு நாள் அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் நசீபாக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஸலவாத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தி வைக்கிறதுக்கு போனா 10 ஸலவாத் தான் அர்த்தம் சொன்னாரண்டா வெக்கமா இல்லையா? அல்லாஹ் அக்பர். வெக்கமாய் கொடுப்பேன். அந்த ஞாபகம் வந்து எங்களுக்கு வெக்கமாய் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சீராவை படிக்கிறதுனால உள்ள நலவுல உண்டுதான். அது எங்கட உள்ளத்துல அந்த முஹப்பத் வரும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது அது ஸலவாத் எத்தி வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப அந்த மஜ்லிஸ்ல அல்லாஹ் மலக்குகள் அனுப்பி கொண்டே இருக்கிறான். மலக்குகள் அதை எத்தி வச்சு கொண்டே இருக்கிறாங்க. இன்னொரு மிக முக்கியமான ஒரு விடயம் தான் வாழ்க்கையில சீராவை படிக்கிறதுல இருக்கிற மிக மிக முக்கியமான ஒரு விடயம். அவருக்கு வாழ்வும் இன்பமாக இருக்கும், மரணமும் இன்பமாக இருக்கும். எங்களுக்கு வாழ்க்கை சிலாக்களுக்கு வாழ்க்கையே வந்து இன்பம் இல்ல, ஸ்ட்ரெஸ் அதே வார. எனக்கு அல்லாஹ் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா தருவார். வாழ்க்கையும் இன்பமாகும், மரணமும் இன்பமாகும். மரணமும் இன்பம். அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் அப்படியான ஒரு வாழ்க்கையும் அப்படியான ஒரு மரணத்தை அல்லாஹ் எங்களுக்கு நசீபாக்க வேண்டும். எங்களுடைய இறுதி முடிவுல அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள காணக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சக்கராத்துடைய நேரத்துல காணக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கணும். ஒரு ஆளின் அவர் ஈஜிப்ட்ல வாழ்ந்தார். அண்மை காலத்துல தன் வஃபாத்தானாரு. அவருடைய சம்பவத்தை சொல்லி கொஞ்சம் ஸலவாத் ஓதி மஜ்லிஸை முடிப்போம். அவர் அதிகமாக சீராவுடைய பாடத்தையும் தஃசீருடைய பாடத்தை நடத்துவாரு. கடைசி காலங்கள்ல மிச்சம் நோய்வாய்ப்பட்டாரு. எல்லோருக்கும் தெரியும், இமாம் ஷஹராவி ரஹிமுல்லாஹ் சொல்லக்கூடிய பெரிய ஹெஃப்டியா அவரோட கடைசி சொல்றேன். மிச்ச காலம் பெட்ல தான் இருந்தாரு. ஒரு நாள் கூப்பிட்டார மகனை ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி சொன்னா, புதன்கிழமை என் பயணம், நான் வீட்டுல ஆக்களுக்கு எல்லாம் சொல்றேன், அவங்களுக்கு ஒருத்தருக்கும் விளங்குது இல்ல, நீ விளங்குறாய்க்கும் நான் இந்த லைஃப் ஜேர்னியா என் பயணம். மகனும் ஒரு ஆளின் சரி வாப்பா என்னையோ சொல்றாரு என்று சொல்லி ஈஜிப்ட்ல கபறுகள் எப்படி என்றா ஒவ்வொரு குடும்பத்துக்குன்னு ஒரு கபர் இருக்கு. அது ஒரு கதவுமாய்க்கும். அதை திறந்தா உள்ளுக்கு போனா இப்படி இப்படி கபரிக்கு. அந்த காலத்துல உங்களுக்கு தெரியும், அந்த பிரமிட் ஸ்டைல்ல மாதிரி இறங்கினா அது உள்ளுக்கும் அந்த குடும்பத்துல எல்லாம், அந்த குடும்பத்துல மௌத்தாரங்க எல்லாம் அது ஒரே கபர்ல தான் இருக்கணும். ஒரு கபர்னா இந்த குடும்பத்திலே. அதே அவங்க செஞ்சாங்கண்டா ஒரு மிக முக்கியமான ஒரு சுன்னா, மௌத்தாயினவங்களுக்கு போயிட்டு சலாம் சொல்றது, அங்கனைக்கு போயிட்டு ஜியாரத் செய்யறது. அவ குடும்பத்தாக்களுக்கு லேசி. இப்ப உதாரணத்துக்கு ஒரு குடும்பம் எடுத்துமே அப்துல்லான குடும்பம் பரம்பரையா வந்தா அவங்க எல்லாம் ஒரே இடத்துல இருந்தா லேசித்தான். எல்லாருக்கும் போயிட்டு என்ன செய்யலாம், சலாத்த சொல்லி சாத்தியா உண்டு ஓதி துவா செஞ்சுட்டு வரலாம். அந்த ஒரு ஸ்டைல்ல அவங்க செஞ்சு வச்சுக்கிறாங்க. அப்ப நேரத்தோட போயிட்டு அங்க அறிவிச்சா லிஸ்ட கொடுத்தா இந்த குடும்பமா அப்ப இங்க தான் உங்களோட கபர் இருக்குது என்று அங்க போவாங்க. அங்க இவர் போனாரு சொன்னாரு. சில நேரங்கள்ல அது முள்ளுகள் இருக்கும், கிளீன் பண்ணணும். சில நேரங்கள்ல புதுசா கொண்ட தோண்ட வரும். அது உள்ளுக்கு ஒரே ரூம் உள்ளுக்கு தான். அப்ப எல்லாரும் ரெண்டுனா புதன்கிழமை போனா, புதன்கிழமை காலையிலே மகன் போறாரு. வாப்பா சொல்ல எனக்கு குளிக்கணும். அவரை தூக்கி போயிட்டு குளிப்பாட்டி அழகா உடுப்பாட்டத்துக்கு பின்னால வாப்பா சொல்றாராம், ரூம்ல என்னைய புட்டுவத்துல உட்கார வச்சுட்டு நீங்க போங்க வெளியே. மகன் அதுதான் செய்யறான். இவர்கிட்ட கடைசி கட்டம் புட்டுவத்துல உட்கார வச்சுட்டாரு. எல்லாரும் வெளியே இருக்கிறாங்க. புட்டுவத்திலே உள்ளுக்கு இருக்கிறார். உள்ளுக்குல இருந்து ஒரே ஒரு சத்தம் தான், சலாம் சொல்ற சத்தம் தான். அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும். அப்ப சலாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறாராம். சொல்லிக்கொண்டே இருந்தாராம். திடீரென்று அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ் என்று சொல்லி முடிந்தாங்க. என்ன சொன்னாங்க? எழுப்பினாங்களாம். அல்லாஹ் ஷஹாதத் சொன்னாங்க. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், நீங்க அல்லாஹ்வுடைய ரசூல் என்று சொல்லி முடித்தாங்க. மகன் சொல்றாரு, அவருடைய அந்த லாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அல்லாஹுடைய ரசூலை காட்டி இருப்பான்னு நான் நினைக்கிறேன். ஏண்டா அவங்க சொன்னது நீங்க அல்லாஹுடைய ரசூல் என்று நான் சாட்சி சொல்றேன். அதோட மௌத்த அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் எல்லாருக்கும் அப்படியான ஒரு மௌத்த நசீபாக்கணும். அந்த மௌத்து அப்படியே ஒரு இவ்வளவு இன்பமாக இருக்கும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அல்லாஹுடைய ரசூலை நேசிக்கக்கூடிய ஒரு ஆக்கி வைக்கணும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நாங்க பாடத்தை தொடருவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிறப்புல இருந்து இந்த கட்டங்கள் என்ன ஆகும் சொல்லி ஸலவாத்தோட மஜ்லிஸை முடிப்போம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யதினா
محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا.